சரணமையப்பா. கருப்பு வேட்டி கட்டிக்கிட்டு கழுத்தின் மாலை போட்டுக்கிட்டு இருமுடிய சுமந்துக்கிட்டு பெருவழியே நடந்துக்கிட்டு பெட்டை துள்ளி ஆடிக்கிட்டு திம்தகத்தோம்பாடிக்கிட்டு சுவாமி சரணம் சொல்லிக்கிட்டு வாரோமையா சபரி வாரோமையா, கட்டேந்தி சபரிக்கு வாரோமையா. நாங்கள் வாரோமையா சபரி வாரோமையா, கட்டேந்தி சபரிக்கு வாரோமையா. சுவாமியே சரணமையப்பா. மேன்மைகள் சைவ நீதி விளங்குக உலகமெல்லாம். நோயற்ற வாழ்வே குறைவற்ற செல்வம், அந்த நோய் நொடி இல்லாத வாழ்வு இந்த உலக மக்கள் எல்லோரும் வாழ வேண்டும் என்று கலியுகத்தின் காந்தமலை ஜோதியாகிய சபரிமலை சுவாமி ஐயப்பனுடைய திருவடிகளை சிறந்தாழ்த்தி டான் தமிழொலி ஓம் தொலைக்காட்சி நேயர்கள் அனைவருக்கும் சர்வதேச இந்து மத குறிப்பீடம் அகில இலங்கை சபரிமலை ஸ்ரீ சாஸ்தாபுரத்தின் சார்பில் இனிய வணக்கங்களும் நல்லாசிகளும். என்றும் மங்களகரமான குரோதி வருஷம் மார்கழி மாதம் 5ஆம் நாள் 20/12/2024 வெள்ளிக்கிழமை. இன்று மலர்ந்திருக்கின்ற இன்றைய பொழுதும் நம் எல்லோருடைய வாழ்விலும் எல்லா விதமான சிறப்புகளும் வெற்றிகளும் கிடைக்க வேண்டும் என்று இறைவனை பிரார்த்தித்து, இப்பொழுது விக்னங்கள் இருக்கின்ற விநாயகப் பெருமானுடைய விநாயக சஷ்டி விரதம், அந்த 21 திதிகளுக்கு அந்த விநாயகருடைய விநாயக சஷ்டி விரதம் நடைபெற்று கொண்டிருக்கிறது. பல்வேறு விநாயகப் பெருமானுடைய ஆலயங்களிலே விசேஷமான பூஜைகள், அபிஷேகங்கள், ஆராதனைகள், பிள்ளையார் கதை படிப்பு என்பனவெல்லாம் தொடர்ச்சியாக நடைபெற்று வரும். இவ்வாறு விநாயகர் ஆலயங்கள் நடைபெறுகின்ற இந்த பூஜை வழிபாடுகளும் கலந்து கொள்வதோடு சபரிமலை ஐயப்ப சுவாமியினுடைய இந்த மகர ஜோதி பெருவிழா அகில இலங்கை சபரிமலை சாஸ்தாபுரத்தினுடைய 44வது ஆண்டாகவும் கொழும்பு 13 விவேகானந்தா மேட்டில் அமைந்துள்ள கமலா மோடி மண்டபத்தில் சிறப்பாக நடைபெற்று வருகின்றது. இன்றைய தினம் சுவாமி ஐயப்பனுடைய இந்த பூஜைகள் வழிபாடுகள் சுவிஸ் மாநகரிலே லுசர்ன் என்கின்றதாகிய பதியிலே கோவில் கொண்டுள்ள அருள்மிகு ஸ்ரீ ராஜராஜேஸ்வரி அம்பாள் தேவஸ்தானத்திலே ஆலயத்தினுடைய ஸ்தாபகர், ஆலயத்தினுடைய பிரதம குருவாயிருக்கின்ற சிவஸ்ரீ சசிகர குருக்கள் அவர்களுடைய சசிதர குருக்களுடைய ஏற்பாட்டிலே இன்று விசேஷமான ஐயப்பனுடைய அபிஷேகம், பூஜை, ஐயப்பனுடைய பஜனை வழிபாடுகள் சிறப்பாக நடைபெற திருவள்ளுவர் கூட்டியிருக்கின்றன. நாளைய தினம் சனிக்கிழமை சுவிஸ் மாநகரிலே ஐயப்பனுக்கென்று தனியான ஆலயமாக கொண்ட பிரம்மண்டோப் ஸ்ரீ ஐயப்பன் தேவஸ்தானம், அந்த ஆலயத்தினுடைய குருசுவாமியாக திகழ்கின்ற தியாகராஜா மகேந்திரன் சுவாமி அவர்களுடைய ஏற்பாட்டில் தான் முதலில் சுவிஸ் மாநகரிலே ஐயப்பனுடைய வழிபாடு ஆரம்பிக்கப்பட்டது. 98ஆம் ஆண்டு. இன்னும் 25 ஆண்டுகள் கடந்தும் இந்த பூஜை வழிபாடுகளுக்காக அடியனை அழைத்து அந்த ஆலயத்திலே பூஜைகள் வழிபாடுகள் செய்கின்ற சிறப்போடு கூடியதாகவும், இது 25வது ஆண்டு வெள்ளி விழா ஆண்டாக இந்த ஐரோப்பாவிலே உள்ள அனைத்து ஆலயங்களுக்கும் ஐயப்பனுடைய பூஜை வழிபாடுகள், மலையாள பூஜைகளை செய்து வைக்கின்ற பெரும் பாக்கியம் இறைவன் கொடுத்திருக்கின்றான். எனவே நாளைய தினம் சனிக்கிழமை பிரம்மண்டோப் ஸ்ரீ ஐயப்பன் தேவஸ்தானத்திலே மாலை 5 மணி முதல் 9 மணி வரையிலே விசேஷமான தாந்திரிக முறைப்படி மலையாள பூஜை வழிபாடுகள், ஐயப்பனுடைய பஜனை பூஜை வழிபாடுகள், 18ஆம் படி பூஜை என்பன சிறப்பாக நடைபெற திருவள்ளுவர் கூட்டியிருக்கின்றது. அனைத்து ஏற்பாடுகளும்
ஆலயத்தினுடைய அந்த தேவஸ்தானத்தினுடைய ஸ்விஸ் பிரம்மண்டோப் ஐயப்பன் தேவஸ்தானத்தினுடைய குருசுவாமி தியாகராஜா மகேந்திரன் சுவாமி அவர்களும் ஆலய தொண்டர்கள் மாலை அணிந்திருக்கின்ற சுவாமிமார்கள் அடியார்கள் அனைவருமாக இந்த விசேஷ பூஜை வழிபாடுகளை தொடர்ச்சியாக செய்து வருகின்றார்கள். அவர்களுக்கும் ஐயப்பனுடைய கிடைக்க வேண்டும் என்று பிரார்த்தித்து டான் தமிழொலி ஓம் தொலைக்காட்சி நேயர்கள் அனைவருக்கும் சர்வதேச இந்து மத குறிப்பீடம் அகில இலங்கை சபரிமலை ஸ்ரீ சாஸ்தாபுரத்தின் சார்பில் அனைவருக்கும் நல்லாசிகளை கூறிக்கொள்வதில் மனமகிழ்வு கொள்கிறோம். சுவாமியே சரணமையப்பா. சுவாமி சரணம்.